ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீ கிருஷ்ணத்வைபாயனாய நமः. ஸ்ரீ மகாபாரதம் சபா பர்வம். முதலாவது அத்தியாயம். மந்திர பர்வம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தெய்வீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். அர்ஜுனனுக்கு பிரத்யுபகாரத்தை செய்ய கருதின மயனை பார்த்து தர்மராஜாவுக்கு ஒரு சபை செய்யும்படி கிருஷ்ண பகவான் கட்டளையிட்டது. ஜனமேஜயர், பிராமணோத்தமரே, ஜெயிப்பவரில் சிறந்தவனும் மகா பராக்கிரமசாலியுமாகிய அர்ஜுனன் அப்போது மயனை விடுவித்த பிறகு என்ன செய்தான் என்பதை எனக்கு சொல்லும் என்று கேட்க வைஷம்பாயனர் சொல்லுகிறார். ராஜாவே, உமது கூடஸ்தருடைய சரித்திரத்தை ஊக்கத்துடன் கேளும். அரசர்க்கரசே, ஆயுதம் தரிப்பவர்களில் சிறந்த மகாவீரனான அந்த அர்ஜுனன் மயனை விடுவித்து பூமியில் அரசர்கள் பெறுதற்கு அரிய காண்டீவம் என்னும் சிறந்த வில்லையும், அம்புகள் வற்றாத 2 தூணிகளையும், திவ்ய அஸ்திரங்களையும், தேரையும், கொடியையும், வெள்ளை குதிரைகளையும் அக்னி பகவானிடம் இருந்து பெற்றதனால் மிகுந்த சந்தோஷமுள்ளவனாகி மயனுடன் கூட அங்கே இருந்தான். இதுல இருந்து நமக்கு தெரியுது, அர்ஜுனனுக்கு கிடைச்ச காண்டீபம், அம்பு அரா தூணிகள் 2, திவ்ய அஸ்திரங்கள், தேர், கொடி, வெள்ளை குதிரைகள், ததஸ்வேதர்ஹயயுக்தே அப்படின்னு பகவத்கீதையில வருது. இதெல்லாம் அக்னி பகவானிடமிருந்து கிடைச்சது அப்படின்னு தெரியுது. அப்போது அர்ஜுனனால் காப்பாற்றப்பட்ட மயன் அவன் செய்த நன்றியை நினைத்து அவனை பலமுறை மரியாதை செய்து கண்ணபிரான் முன்னிலையில் கைகளை குவித்துக் கொண்டு இன்சொல்லால் பேசத் தொடங்கினான். குந்தியின் மைந்தனே, சீரின கண்ணனிடத்திலிருந்தும் எரிக்கத் தொடங்கின அக்னி பகவானிடத்திலிருந்தும் உன்னால் நான் காக்கப்பட்டேன். உனக்கு என்ன செய்ய கடவேன்? பகைவரை துயரப்படுத்துகிறவனே, யான் அசுரர்களுக்கு விஸ்வகர்மாவென்றோ? பொதுவா விஸ்வகர்மானா தேவதச்சன், மயன்னா அசுரதச்சன், அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அசுரர்களுடைய இன்ஜினியருக்கு மயன்னு பேரு, தேவருடைய இன்ஜினியருக்கு விஸ்வகர்மான்னு பேரு. எப்படி தேவர்களுக்கு விஸ்வகர்மாவோ அதே மாதிரி அசுரர்களுக்கு நான் அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதனால் நான் மற்றவர் செய்யக்கூடாததும் நீ வியக்கத்தக்கதுமாகிய ஒன்றை உனக்கு செய்வேன் என்றான். அவனால் இவ்வாறு உரைக்கப்பட்ட மகாவீரனான அர்ஜுனன் சற்று நேரம் சிந்தித்து மாயைகள் தெரிந்தவனாகிய மயனை பார்த்து நகைத்து கொண்டு, ஓ அசுர சிரேஷ்டனே, நீ எனக்கு எல்லாம் செய்தது போலவே நீ சுகமாகச் செல். என்மேல் என்றும் அன்புடையவனாயிரு. நாங்களும் உன்மேல் அன்புடையவராயிருப்போம். உதவி பெற்றவனிடத்தில் பிரயோஜனத்தை அங்கீகரியேன் என்பது எனது விரதம் என்று சொன்னார். அதை கேட்ட மயன், புருஷசிரேஷ்டனும் பிரபுவுமான அர்ஜுனா, நீ சொல்வது உனக்கு தகும். ஆனால் உன்னிடம் அன்பை முன்னிட்டு நானும் உனக்கு ஒன்று செய்ய கருதுகிறேன். பாண்டவனே, யான் அசுரர்களின் விஸ்வகர்மாவான மகாகவி என்றோ? அப்படிப்பட்ட நான்
உனக்காக ஏதாவது ஒன்றான உட்புறவங்கள் உடையவையும் ராஜபோகங்களுக்குரிய அளவற்ற பொருட்கள் நிரம்பினவையுமான தோட்டங்களும் மனத்தை கவருகின்ற பல்வகை தடாகங்களும் விசித்திரங்களான ஆடைகளும் நினைத்தபடி செல்லும் கூடிய பெரிய நகர்களும் அற்புதங்களான அநேகம் சிறந்த வாகனங்களும் சுயிப்பதற்கு மிக தகுதியான அழகிய குகைகளும் என்னால் செய்யப்பட்டன. பல்குன நட்சத்திரத்துல பிறந்ததுனால பிறந்ததுனால உத்தர பால்குனி பூர்வ பால்குனி அப்படின்னு ரெண்டும் சொல்லுவாங்க. உத்திரம் பூரம் இதுல உத்தரத்துல பௌர்ணமி வர்றதுனால பங்குனி மாசம் பௌர்ணமி உத்தர நட்சத்திரத்துல வர்றதுனால பங்குனி உத்திரம் கொண்டாடுறோம். அது அந்த உத்தர பல்குனி அப்ப அர்ஜுனனுக்கு பிறந்த நாளாக நட்சத்திரம் கூட எடுத்துக்கலாம். பங்குனி உத்தரம் கொண்டாடுறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவோம், இதுவும் ஒரு காரணமா வச்சுக்கலாம். பல்குனா, அதனால் உனக்கும் ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறேன் என்று கேட்க அர்ஜுனன், நீ உயிருக்கு நேர்ந்த அபாயத்திலிருந்து என்னால் விடுபட்டவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இவ்வாறு இருக்கையில் உன்னை கொண்டு ஒன்றை செய்வித்துக் கொள்ள என்னால் இயலாது. அசுரனே, உனது எண்ணம் பயன்படாமற் போவதும் எனக்கு இஷ்டமில்லை. ஆதலால் நீ கிருஷ்ணனுக்கு ஏதாவது செய்யலாம், அதனால் எனக்கு பிரத்யுபகாரம் செய்ததாகும் என்று சொன்னான். புருஷ சிரேஷ்டரான ஜனமேஜயரே, பிறகு மயனுக்காக அர்ஜுனனால் கேட்டுக்கொள்ளப்பட்ட கண்ணபிரான் இவனுக்கு என்ன கட்டளை இடலாம் என்று சிறிது நேரம் சிந்தித்தார். உலகநாதரும் பிரஜைகளை காப்பவருமாகிய கிருஷ்ணன் இவனை ஒரு சபையை செய்ய சொல்லலாம் என்று தம் மனத்தில் நிச்சயித்துக் கொண்டு அந்த மயனை பார்த்து, சிற்பிகளில் சிறந்தவனே, நீ நம் விருப்பத்தை செய்ய எண்ணம் உள்ளவனானால் உலகத்தில் எவ்வகையான சபை தர்மராஜாவுக்கு பிரியமாய் இருக்கும் என்று நினைக்கிறாயோ, மானிட லோகம் அனைத்திலும் உள்ள மனிதர்கள் உன்னுடைய எந்த வேலையை கண்டு அதை போல செய்ய மாட்டாமல் ஓய்ந்து நிற்பார்களோ, எதில் தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் எண்ணும் விஷயங்கள் உன்னார் செய்யப்பட்டதை யாம் காண்போமோ அவ்வகையான சபையை செய்வாயாக என்று கட்டளையிட்டார். கடைசியில கிருஷ்ணன் தான் சூத்திரதாரி. அவர் ஏற்படுத்தின சபைதான் மேற்கொண்டு குழப்பங்களுக்கெல்லாம் வித்து போட்டது. அப்போது மயன் மனமகிழ்ச்சியுடன் அவர் சொல்லை ஏற்றுக்கொண்டு தேவ சபைக்கு ஒப்பான அழகிய சபையை தர்மராஜாவுக்கு செய்ய தொடங்கினான். பிறகு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தர்மராஜ யுதிஷ்டிரருக்கு எல்லாம் தெரிவித்து மயனை தனர். அந்த மயனுக்கு தக்கை செய்தார். ஜனமேஜய அந்த மயன் அந்த மரியாதையை கொண்டாடி பெற்றுக்கொண்டான். ஜனமேஜய ராஜாவே, அந்த மயன் போது அந்த பாண்டவ விஷபர்வாவென்னும் அசுரனுடைய சரித்திரத்தை சொன்னார். அசுரர் விஸ்வகர்மாவான மயன் கொஞ்ச காலம் ஓய்ந்திருந்து மனத்தில் ஆலோசனை செய்ய மகாத்மாக்களான பாண்டவர்களுக்கு சபை ஒன்று செய்ய தொடங்கினான். சிறந்த சாமர்த்தியம் உள்ள மயன் மகாத்மாவான கிருஷ்ணன் பாண்டவர்கள் இவர்களுடைய அனுமதியின் மேல் ஒரு சுப தினத்தில் ஆரம்பத்திற்குரிய மங்களங்களை செய்து ஆயிரக்கணக்கான பிராமண சிரேஷ்டர்களுக்கு பாயசான்னம் அளித்து சந்தர்ப்பணை செய்து அவர்களுக்கே மிக்க பொருள்களையும் தானம் செய்து எல்லா ரிதுக்களின் சிறப்புகளும் நிரம்பினதும் 10,000 முழம் விஷாலமுள்ளதும் தேவ சபையை போன்றதுமான அழகிய சபையை செய்வதற்காக சுற்றிலும் அளவெடுத்தான்.